ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அத்திப்பழம். ஸோ இந்த அத்திப்பழத்தை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அத்திப்பழம் இது ஃப்ரெஷ் அத்திப்பழம். நீங்கள் நார்மலாக ஷாப்பில் வாங்குறது ட்ரையாக இருக்கும். ஸோ ட்ரை அத்திப்பழத்தை தான் எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி இது கிடைக்க ரொம்ப சான்சஸ் கிடையாது மார்க்கெட்டில். ஏன்னா இது ஒரு 3-4 நாள் வரை தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் உடனே ஸ்பாயில் ஆகிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இதை காய வச்சு தான் நம்ம மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதோடைய ஜூஸ் கொஞ்சம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. பட் இதில் உள்ள ஃப்ரெஷ் ஜூஸ் அடித்து குடிச்சிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். சேம் மெத்தட் தான். இதை அத்திப்பழம் ஜூஸ் அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பால், அத்திப்பழம், அதோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லை சுகர், ஹனி, நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் சின்னதாக ஐஸ் போட்டு அடித்து குடித்தோம் அப்படின்னா மில்க் ஷேக் மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த அத்திப்பழத்தை அப்படியே ஸ்கின்னை மட்டும் அப்படி எடுத்தோம் அப்படின்னா இப்படி வாழைப்பழம் உரிகிற மாதிரி உரியும். இப்படி வாழைப்பழம் மாதிரி உரிகிற மாதிரி உரிஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டாக பழுத்து இருக்க அத்திப்பழம். சில அத்திப்பழம் உரியாது. ஸோ இப்படி உறிஞ்சால் இப்படி உரிகிற தோல் மாதிரி உரிகிறது தான் ஃப்ரெஷ் அத்திப்பழம். அதுவும் நல்ல பழுத்த அத்திப்பழம். இதை 1/2 கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அத்திப்பழத்தில் எப்போதுமே இங்கே மேலே ஒரு சின்ன ஹோல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்கிறத பார்த்து வாங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ சில பேருக்கு என்னென்னா இது சாப்பிட மாட்டாங்க, ஒரு மாதிரியான டேஸ்டஸ் இருக்கும். பட் இதோடைய டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு ஸ்வீட்டாகவும் இருக்காது. அதனால தான் யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இதோடைய பெனிஃபிட் ரொம்பவே அதிகமான ஒரு பெனிஃபிட் தான். பெனிஃபிட்டை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம தினமும் ஒரு 2 பீஸு இந்த அத்திப்பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அத்திப்பழத்தில் உள்ள வைட்டமின் இ அண்டு சி, கால்சியம், சோடியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நமக்கு அதிகமாகவே கிடைச்சிரும். அப்புறம் புற்றுநோய் வராமல் இருக்கும் இது தடுக்கப்படும். இனப்பெருக்க மண்டலத்துக்கு அதிக ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரே ஃப்ரூட்ஸ் இது தான். எலும்பு தேய்மானம் ஏற்படுத்த தடுக்கும், உயர ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், ரத்த சோகை வராமல் தடுக்கும், மலச்சிக்கலை குணப்படுத்தும், மூட்டு வலி வராமல் தடுக்கும், உடல் எடை அதிகப்படுத்தும். ஸோ வெயிட்லெஸ் பண்ணுறதுனாலும் கூட இதை பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிசன் இருக்குது. அடுத்து டைஜஷன், ஜீரணமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரணமாகாது. ஸோ அதுக்கு இந்த 2 பழம் சாப்பிட்டா போதும், உடனே ஜீரணமாயிடும். யாருக்கெல்லாம் இந்த அத்திப்பழம் பிடிக்குமோ, ஸோ ஃப்ரெஷ் அத்திப்பழம் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. ஃப்ரெஷ் அத்திப்பழம் சும்மாவே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் செங்காய் இல்லை சரியாக பழுக்கலை அப்படின்னா தான் அது ஒரு மாதிரியான நறுன்னு இருக்கும். சில பேருக்கு இதில் உள்ள விதைகள்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும், நறுன்னு இருக்கும். பட் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி அதோடைய விதைகள்லாம் அந்தளவுக்கு நறுன்னு இருக்காது, சூப்பராக இருக்கும். ஸ்டார் ஹோட்டல்லாம் இந்த அத்திப்பழம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கார்னிஷ்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளேட்டிங் பண்ணும்போது இதோடைய வெஜ்ஜஸில் கட் பண்ணி இப்படி சைடில் வச்சோம் அப்படின்னா ஒரு லுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுறது கார்னிஷ் தான். ஏன்னா எக்ஸ்பென்சிவ், இந்த ஃப்ரூட் ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ். அதனால் நாங்கள் ஆல்மோஸ்ட் கார்னிஷ்காக தான் பயன்படுத்துவோம். ஸோ இந்த அத்திப்பழத்தை பற்றி அவருடைய பெனிஃபிட் ரொம்ப பேருக்கு தெரியாது, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.